இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாகும். பல மொழிகள், கலாச்சாரங்கள், மதங்கள் மற்றும் இனங்கள் இணைந்து இந்தியாவை ஒரு தனித்துவமான தேசமாக உருவாக்குகின்றன. இந்தியாவின் தலைநகர் நியூ டெல்லி ஆகும். இது நாட்டின் அரசியல், நிர்வாகம் மற்றும் சட்டமன்ற செயல்பாடுகளின் மையமாக விளங்குகிறது. இந்தியாவின் தேசிய கொடி 3 நிறங்களைக் கொண்டது. மேல் பகுதியில் உள்ள குங்குமப்பூ நிறம் தியாகம் மற்றும் தைரியத்தை குறிக்கிறது. நடுவில் உள்ள வெள்ளை நிறம் அமைதி மற்றும் உண்மையை குறிக்கிறது. கீழ்ப்பகுதியிலுள்ள பச்சை நிறம் வளர்ச்சி மற்றும் செழிப்பை குறிக்கிறது. கொடியின் நடுவிலுள்ள அசோக் சக்கரம் தர்மம், சட்டம் மற்றும் தொடர்ந்த முன்னேற்றத்தை குறிக்கிறது. இந்தியாவின் தற்போதைய தேசிய விலங்கு புலியாகும். புலி இந்தியாவின் வன வளங்கள், வலிமை மற்றும் உயிரியல் பல்வகைத்தன்மையை பிரதிபலிக்கிறது. இந்தியாவில் முன்னர் தேசிய விலங்காக சிங்கம், ஆசியாட்டிக் லயன் கருதப்பட்டது. ஆனால் இந்தியாவின் வன உயிரின பாதுகாப்பு மற்றும் புலியின் எண்ணிக்கையை பாதுகாக்கும் நோக்கில் 1973ஆம் ஆண்டு ப்ராஜெக்ட் டைகர் தொடங்கப்பட்ட பின்னர் புலி தேசிய விலங்காக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்தியாவின் தேசிய பறவை மயில் ஆகும். மயில் அதன் அழகு, பெருமை மற்றும் பாரம்பரிய முக்கியத்துவம் காரணமாக இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக விளங்குகிறது. தேசிய மலர் தாமரை. தாமரை சேற்றில் வளர்ந்தாலும் தூய்மையுடன் மலர்வதால் கடின சூழ்நிலைகளிலும் முன்னேறும் இந்தியாவின் பண்பை குறிக்கிறது. இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரம் பெற்றது. அதன் பின்னர் இந்தியா ஒரு முழுமையான குடியரசு நாடாக 1950 ஜனவரி 26 அன்று அறிவிக்கப்பட்டது. அதனால் ஜனவரி 26 ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவரை இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு குடிமக்களின் அடிப்படை உரிமைகள், கடமைகள் மற்றும் அரசின் அமைப்புகளை விளக்குகிறது. பலர் இந்தியாவின் தேசிய மொழி ஹிந்தி என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் இந்தியாவுக்கு தேசிய மொழி இல்லை. ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ மொழிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்திய அரசியலமைப்பு 22 மொழிகளை அங்கீகரித்துள்ளது. இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கையாகும். இந்த நதி வட இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு நீர், வளம் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை வழங்குகிறது. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆவார். அவர் குடியரசு இந்தியாவின் ஆரம்ப கட்டத்தில் நாட்டை வழிநடத்திய முக்கிய தலைவராக இருந்தார். இந்தியாவின் தேசிய விலங்கு எது? ஆப்ஷன் ஏ யானை, ஆப்ஷன் பி சிங்கம், ஆப்ஷன் சி புலி, ஆப்ஷன் பி சிறுத்தை, ஆப்ஷன் சி புலி. இந்தியாவின் தலைநகர் எது? ஆப்ஷன் ஏ மும்பை, ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி கொல்கத்தா, ஆப்ஷன் டி நியூ டெல்லி, ஆப்ஷன் டி நியூ டெல்லி. இந்தியாவின் தேசிய பறவை எது? ஆப்ஷன் ஏ காகம், ஆப்ஷன் பி கிளி, ஆப்ஷன் சி மயில், ஆப்ஷன் டி கழுகு, ஆப்ஷன் சி மயில். இந்தியா குடியரசாக அறிவிக்கப்பட்ட நாள் எது? ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 15, ஆப்ஷன் பி ஜனவரி 26, ஆப்ஷன் சி அக்டோபர் 2, ஆப்ஷன் டி நவம்பர் 14, ஆப்ஷன் பி ஜனவரி 26. இந்தியாவின் தேசிய மலர் எது? ஆப்ஷன் ஏ ரோஜா, ஆப்ஷன் பி தாமரை, ஆப்ஷன் சி மல்லிகை, ஆப்ஷன் டி சூரியகாந்தி, ஆப்ஷன் பி தாமரை. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி, ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் சி டாக்டர் B.R. அம்பேத்கர், ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் சி டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்தியாவின் தேசிய மொழி எது? ஆப்ஷன் ஏ தமிழ், ஆப்ஷன் பி ஆங்கிலம், ஆப்ஷன் சி ஹிந்தி, ஆப்ஷன் டி இந்தியாவுக்கு தேசிய மொழி இல்லை, ஆப்ஷன் டி இந்தியாவுக்கு தேசிய மொழி இல்லை. இந்தியாவின் மிக நீளமான நதி எது? ஆப்ஷன் ஏ
யமுனா. ஆப்ஷன் பி கோதாவரி. ஆப்ஷன் சி கங்கை. ஆப்ஷன் டி பிரம்மபுத்திரா. ஆப்ஷன் சி கங்கை. இந்தியாவின் தேசிய கொடி எத்தனை நிறங்களைக் கொண்டது? ஆப்ஷன் ஏ 2. ஆப்ஷன் பி 3. ஆப்ஷன் சி 4. ஆப்ஷன் டி 5. ஆப்ஷன் பி 3. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன் சி ராஜேந்திர பிரசாத். ஆப்ஷன் டி சர்தார் பட்டேல். ஆப்ஷன் சி ராஜேந்திர பிரசாத்.